ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் உங்களுடைய ஒரே வாட்ஸ்அப்பில் 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மாறி மாறி யூஸ் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு இப்போ அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் தேவையில்லை. அதாவது 2வது ஆட் பண்ண வாட்ஸ்அப் அக்கௌண்ட் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. அதை நீங்கள் டிலீட் பண்ணணும் அல்லது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அல்லது டிலீட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய எந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய 2 வாட்ஸ்அப்பில் எதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டாக இருக்கும். அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 5ஆவதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு லாஸ்ட்டாக ரெட் கலரில் பாருங்கள் ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ரிமூவ் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். அதையும் பார்த்துட்டு நீங்கள் ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கரெக்டானது தான் ரிமூவ் பண்ணுறீங்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணிவிட்டு ரிமூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கும் அப்புறமா உங்களுடைய அந்த அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண உங்களுடைய ஒரே வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்குறனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு தான் கேட்குது. பட் ஒரே ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும்.